நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட வருவாய்க்குட்பட்ட 12 சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது. இதில் அவனாசி தொகுதியில் அன்னூர் பிளாக் வருகிறது. அதே போல் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதி வருகிறது. உடுமலை ஒன்றியம் தானே, தெற்கொன்றியம் வருகிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சி தொகுதி, வால்பாறை தொகுதி, அதே போல் நம்முடைய உடுமலைப்பேட்டை தொகுதியில் ஒரு பகுதி, அதே போல் கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர், சூலூர், அதே போல் கோவை வடக்கு, தெற்கு, சிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், அதே போல் அவனாசியில் அன்னூர் பிளாக், இப்படி முழுமையாக இந்த 12 தொகுதிக்கு கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருந்தால் கூட கோவை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு இருக்கும் பொழுது, அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான கூட்டு குடிநீர் திட்டங்களை கொடுத்தோம். ஆனால் எடப்பாடியார் இருக்கும் பொழுது, கோவை மாவட்டத்தில் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம், இங்கே 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம், திருப்பூருக்கு 4ஆம் கூட்டு குடிநீர் திட்டம். அந்த திட்டத்தில் சரியான முறையில் வேகமாக அந்த திட்டத்தை முடித்திருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லை, அம்மா அரசு இருக்கும் பொழுது, எடப்பாடியாக இருக்கும் பொழுது முழுமையாக விவசாய வைத்து மண் எடுக்கப்பட்டது, குளங்கள் தூர்வாரப்பட்டது, டேமில் மண் எடுத்து ஸ்டோரேஜ் அதிகம் பண்ணோம். நீர் மேலாண்மை திட்டம் அதிகமாக செயல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நீர் மேலாண்மை திட்டம் அப்படியே முழுமையாக எந்த திட்டமுமே நம்ம கண்டுக்கிறதும் இல்லை, எதுவும் நடக்கிறதும் இல்லை. வாரம் விவசாயிகளுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு பேசுவதோடு சரி எந்த முக்கியத்துவம் இல்லை. இன்றைக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு பில்லூர் அணை, சிறுவாணி அணை, ஆழியார் அணை, இந்த 3 தான் முக்கியமாக குடிநீர் ஆதாரம். இந்த அணையெல்லாம் தூர்வாரி இருக்க வேண்டும். எடப்பாடியார் இருக்கும் பொழுது ஆழியாரெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மண் எடுக்க சொல்லி ஸ்டோரேஜ் அதிகம் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கினாங்க. நிறைய செக் டேம் கட்டி கொடுத்தார் குறிப்பாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே போல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதே போல் நீரூற்று கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள், இதெல்லாம் தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அதே போல் புதிய ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்கு கூட விட்டுறதில்லை. இப்போ ஏதாவது ஒரு பக்கம் தண்ணி பிரச்சனை இருந்ததுன்னா அங்கே சோர்ஸை கண்டுபிடிச்சி உடனே போர் போடணும், தண்ணி கொடுக்கணும், அது கொடுக்கறதில்லை. அதே போல் அம்மாவுடைய அரசு இருக்கும்போது, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது, நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாரம் மீட்டிங் போடுவோம். இந்த மாதிரி பிரச்சனையில் அதிகமான கூட்டம் நடந்திருக்கும். உடனடியாக லாரிகள் மூலம் குடிநீர் சப்ளை பண்ணுவோம். அதுவும் நடப்பதில்லை. கண்டிப்பாக உடனே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது.